ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பக்கத்து வீட்டில் நாய் குட்டி போட்டிருக்குது. அதனால் இப்போ நாய்ங்களுக்கு பால் வாங்கி வைக்கிறேன். இந்தாடி செல்லமே, இந்தா அப்படி நாய்க்கு பால் நம்ம பசுமாட்டு பால் வாங்கி வச்சுருக்கிறேன், ஊற்றி வச்சுருக்கிறேன். பிஸ்கட் வாங்கி வச்சுருக்கிறேன். இந்தாடி செல்லமே, இந்தா பட்டுங்களா இந்தா அப்படி குழந்தை பார்த்தா நீ சாப்பிட்றதுக்கு பட்டு 5 குட்டி போட்டுக்குது பாருங்க. 5 குட்டி போட்டுக்குது பாருங்க. எல்லாம் ஆம்பளை குழந்தைங்க, பெண் எதுலேயுமே இல்லைம்மா, எல்லாமே ஆண் குழந்தைகளாக இருக்குது. 3 பெண்ணு 2 ஆம்பளை. 3 பெண்ணு 2 ஆம்பளையா? ஓ இந்தாடி பட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தங்கச்சி லட்சுமி வாயில்லா ஜீவனுக்கு கத்தவும் முடியாது, பசின்னு கேட்கவும் முடியாது. அப்பேற்பட்ட ஜீவனுக்கு பாலும் பிஸ்கெட்டும் கொடுக்குறா. அது வந்து இப்போ நிறைய மாதமாக இருந்து குழந்தை பெற்றிருக்கு. 5 குழந்தை, அதில் 2 வந்து ஆம்பளை பிள்ளை, 1 வந்து பொம்பளை, 3 வந்து பொம்பளை பிள்ளை. அதுக்கு வந்து பிஸ்கெட்டு பால் வச்சுருக்கா. பாருங்கள், அவளை எல்லோரும் வந்து பாராட்டுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கள். எல்லாராலையும் கொடுக்க முடியாது, அதுக்குன்னு மனசு இருக்கிறவங்க மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை பாருங்கள், சந்தோஷமாக பாருங்கள். இவ தான் லட்சுமி. மிக சிறப்பாக நில்லங்க, மிக சிறப்பாக வாயில்லா ஜீவனுக்கு, அதை வந்து பசின்னு சொன்னால் எப்படி ஒன்றாலும் தெய்வமாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து கொடுக்க முடியும். அது வந்து அவர் ரூபமாக இன்றைக்கி வந்து அந்த வாயில்லா ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. பெரிய சந்தோஷம் அடைகிறேன். அதே போல் வந்து அவளை எல்லோரும் பாராட்டுங்க. இதே போல் எங்கெங்கெல்லாம் நாய்க்குட்டி போட்டிருக்கோ அதை போல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்கெல்லாம் பார்த்து இதை போல் வந்து அந்த வாயில்லா ஜீவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்மனா பசின்னா வந்து வாயை திறந்து 4 வீட்டில் கேட்க முடியும், ஆனால் அது வந்து கேட்க முடியாது, நம்ம கொடுத்தா தான் உண்டு. அப்படி இருக்க நிலைமையில் இப்போது என்னுடைய தங்கச்சி லட்சுமி பசின்னு பார்க்காம அவளுடைய பணத்தை செலவு பண்ணி இப்போது பிஸ்கெட்டு பால் வாங்கியாந்து கொடுத்துருக்கா. இது வந்து எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. லட்சுமி ரொம்ப சந்தோஷமா.